Hey my dears, welcome back to my channel. I am Ranjini. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபிடல் ஃபோர்ஸா. இந்த கியூபிடல் ஃபோர்ஸா வந்து மோஸ்ட்லி வந்து 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஸோ 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வந்து 3 பேஜுக்கு எழுதுகிற மாதிரி. ஸோ நான் சொல்கிற கண்டென்ட் ப்ளஸ் டயக்ராம் கண்டிப்பாக வந்து விஸ்வராம் சிங் பிடி செல்வஸ் இந்த 2 புக்ஸில் 2த்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. ரெண்டுமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். வித் 3D ஸ்ட்ரக்சரோட சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், பவுண்ட்ரிஸ், ரூஃப், ஃப்ளோர், கண்டென்ட் அண்ட் கிளினிக்கல் அனட்டமி. ஸோ எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கிளினிக்கல் அனட்டமி எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு போனஸ் மார்க் மாதிரி தான். யூனிவர்சிட்டி அப்போ கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கிளினிக்கல் அனட்டமி அது வந்து ஒரு இம்ப்ரெசிங் பாயிண்ட் மாதிரி ஓகே. ஸோ அதனால் எந்த ஒரு கொஷின் எழுதினாலும் அதுக்கு ரிலேவெண்ட்டாக ஒரு கிளினிக்கல் அனட்டமி எழுதிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து கிடைக்கும். நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் a ட்ரையாங்குலர் ஹேலோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் மாதிரி தானே இருக்குது அண்ட் ஹேலோவாக இருக்குது. ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ரீஜன் வரும் அண்ட் இது வந்து ஃபொராம் ரீஜனா. ஸோ இந்த ரெண்டு ரீஜனையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கியூபிட்டல் ஃபோர்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கனெக்ட்ஸ் த ஆர்ம் அண்ட் ஃபோராம் ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹோமோலோகஸ் அப்படின்னா என்னது? சேம். இதே மாதிரி தான் வந்து பாப்ளிட்டியல் ஃபோர்ஸாக வந்து லோவர் லிம்பில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அப்பர் லிம்பில் வந்து கியூபிட்டல் ஃபோர்ஸா வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போக்கும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து லோவர் லிம்பில் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸா இதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜஸ் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அது வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா பேக் ஆஃப் த நீல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா எல்போக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ தான், எல்போட முன்பக்கம். ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ அப்படின்றது வந்து ரெண்டாவது டாபிக் போட்டு சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன எழுதணும் அப்படின்னா இட் இஸ் a triangular halo depression. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸா. தேர்ட் பாயிண்ட் இட் கனெக்ட்ஸ் த ஆர்ம் அண்ட் ஃபோராம். ஃபோர்த் பாயிண்ட் ஹோமோலோகஸ் வித் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸா ஆஃப் தி லோவர் லிம்ப் அப்படின்றது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டு இஸ் பிரசன்ட் அட் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ அப்படின்றத போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ த பவுண்டரிஸில் வந்து லேட்ரல் என்ன மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மீடியில் என்ன மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பேஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் அப்பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, எல்லாம் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து மீடியலா இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த மசில்ஸ் பேர் என்ன அப்படின்னா ப்ரோனேட்டார் டீரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோனேட்டார் டீரேஸ் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பேஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அப்பாக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து எபிகானில் ஆஃப் தி ஹியூமரஸ். ஸோ இந்த பேஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு எபிகானிலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அப்வர்ட்ஸை நோக்கி இருக்குது, directed upwards. Okay. It represent by an imaginary line joining the front of the two epicondyle of the humerus அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாக்ஸ். ஸோ அப்பாக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் டேரக்டட் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. இதோட ஏரியா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிரேக்கியோ ரேடியலிஸ் வந்து ப்ரோனேட்டார் டீரஸ் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It formed by the area where brachioradialis crosses the pronator teres muscles. இந்த pronator teres வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிராஸ் பண்ணி இது இப்படி போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அப்பாக்ஸ். ஸோ லேட்ரலாக வந்து brachioradialis muscles வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மீடியலாக வந்து pronator teres muscles வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பேஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு எபிகானில் ஜாயின் பண்ண ஒரு இமேஜினரி வரைஞ்சோம் அப்படின்னா அதான் பேஸ். அண்ட் அப்பாக்ஸ் வந்து இந்த brachioradialis வந்து pronator teres muscles வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த ஏரியாவை தான் வந்து நம்ம வந்து அப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பவுண்டரிஸ். is formed by skin, superficial fascia, deep fascia and bicipital aponeurosis. இந்த 4 விஷயத்துல தான் வந்து ரூஃப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியால சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீடியல் குடினஸ் நர்வ் ஆஃப் ஃபோராம், லேட்ரல் குடினஸ் நர்வ் ஆஃப் ஃபோராம், ரெண்டு விஷயத்தை இருக்கு. மீடியல் அண்ட் லேட்ரல் குடினஸ் நர்வ் ஆஃப் ஃபோரா அப்படின்றது எழுதிக்க போறீங்க. அண்ட் வெயின் என்ன வெயின் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பெசாலிக் வெயின், செஃபாலிக் வெயின் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எழுதிக்கோங்கப்பா. இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் வந்து சில நர்வ்ஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது என்ன நர்வ் அப்படின்னா மீடியல் அண்ட் லேட்ரல் குடினஸ் நர்வ் ஆஃப் ஃபோராம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் வெயின் பார்த்தீங்க அப்படின்னா பெசாலிக் வெயின் அண்ட் செஃபாலிக் வெயின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு வெயின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அது என்னன்னா மீடியல் குபிட்டல் வெயின். ஸோ இந்த மீடியல் குபிட்டல் வெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ
செஃபாலிக் வெயின் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பெசாலிக் வெயின் அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மீடியல் குபிட்டல் வெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த 3 வெயின் தான் வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோர் தான் பார்க்க போகிறோம். 2 மசில்ஸால் வந்து இந்த ஃப்ளோர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக்கியாலிஸ் மசில்ஸ், சுப்பினேட்டர் மசில்ஸ், இந்த 2 மசில்ஸ் தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கியூபிட்டல் ஃபோர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியல் நர்வ், பிரேக்கியல் ஆர்டரி செகண்ட், தேர்ட் பைசெப்ஸ் பிரேக்கியோ டெண்டான் அண்ட் ரேடியல் நர்வ். ஸோ இந்த 4 தான் வந்து கண்டென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நான் இதில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் கலரில் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து மீடியன் நர்வ். ஓகே, ஸோ இது வந்து என்னது மீடியன் நர்வ். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பிரேக்கியல் ஆர்டரி, இது பிரேக்கியல் ஆர்டரி, இந்த ரெட் கலராக இருக்கிறது. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரேடியல் நர்வ். ஓகே, ரேடியல் நர்வ். அண்ட் ஃபோர்த் வந்து இந்த ரீஜனில் இருக்குல்ல, இது வந்து டெண்டான் ஆஃப் பைசெப்ஸ் பிரேக்கி, டெண்டான் ஆஃப் பைசெப்ஸ் பிரேக்கி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 4 விஷயந்தான் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் பிரேக்கியல் ஆர்டரி. ஸோ இதோட நிமோனிக் பார்க்கலாம். MBB R அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ M ஃபார் மீடியல் நர்வ், B ஃபார் பிரேக்கியல் ஆர்டரி அண்ட் B டெண்டன் ஆஃப் பைசெப்ஸ் பிரேக்கி அண்ட் R ஃபார் ரேடியல் நர்வ். ஸோ இதுதான் வந்து நிமோனிக். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளினிக்கல் அனாட்டமி பார்க்கலாம். அண்ட் நம்ம கிளினிக்கல் அனாட்டமிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயம் கண்டென்ட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை எழுதிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மீடியன் நர்வ் வந்து கண்டென்ட்ஸ் வந்து மீடியன் நர்வ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த மீடியன் நர்வ் வந்து சில பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கு. ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், பால்மாரிஸ் லாங்கஸ், டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், இந்த 3 மசில்ஸ்க்கு வந்து பிரான்ச்சஸ் கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸா, அந்த கியூபிட்டல் ஃபோர்ஸாவை விட்டு இந்த மீடியன் நர்வ் வந்து போகிறப்ப ஹெட் ஆஃப் ப்ரோனேட்டர் ட்ரெஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மீடியன் நர்வ். நெக்ஸ்ட் பிரேக்கியல் ஆர்டரி சொல்லியிருப்போமா கண்டென்ட்ஸில், இது வந்து பிரேக்கியல் ஆர்டரி வரும் உங்களுக்கு. பிரேக்கியல் ஆர்டரி வந்து இந்த ஃபோர்ஸா வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த பிரேக்கியல் ஆர்டரி வந்து இந்த ஃபோர்ஸாவை விட்டு வெளில போகிறப்ப இந்த ஃபோர்ஸாலேருந்து தான் டெர்மினேட் ஆகும். ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ் டெர்மினேட் ஆகும். ஸோ அதை தான் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. த பிகினிங் ஆஃப் த ரேடியல் அண்ட் அல்னார் ஆர்டரிஸ் லைஸ் இந்த ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரேக்கியல் ஆர்டரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ பிரேக்கியல் ஆர்டரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோர்ஸாலேருந்து தான் வந்து அந்த பிரேக்கியல் ஆர்டரி வந்து டெர்மினேட் ஆகி ரேடியல் நர்வாகவும் அல்னார் நர்வாகவும் போகும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பிரேக்கியல் ஆர்டரி பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியல் நர்வ் இருக்குமா. ஸோ ரேடியல் நர்வ் பற்றி என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இவ்வளோலாம் எழுத வேணாம், நான் சின்னதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரேடியல் நர்வ் வந்து வின்சிட்டி ஆஃப் த கியூபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ரேடியல் நர்வ் இஸ் அ வின்சினிட்டி ஆஃப் கியூபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வின்சினிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ நியர் அதை சுற்றி சரௌண்ட் பண்ணி அந்த கியூபிட்டல் ஃபோர்ஸாவுக்கு பக்கத்தில் இருக்க சுற்றியும் இருக்கிறது தான் வந்து வின்சினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கியூபிட்டல் ஃபோர்ஸ் சரௌண்ட் பண்ணி இந்த ரேடியல் நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா பிரேக்கியாலிஸ் அண்ட் பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில்ஸ்க்கு வந்து இடையில இருக்கு அப்படின்றது வந்து எழுதிக்கோங்க. 2 பாயிண்ட் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வின்சினிட்டி ஆஃப் த கியூபிட்டல் ஃபோர்ஸா அண்ட் செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் த பிரேக்கியோ ரேடியாலிஸ் அண்ட் பிரேக்கியாலிஸ் மசில்ஸ். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பேஜஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் அனாட்டமி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மீடியல் குபிட்டல் வெயின் இஸ் ஆஃபன் த வெயின் ஆஃப் த சாய்ஸ் ஃபார் ஐவி இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐவி இன்ஜெக்ஷன் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐவி இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து ஸோ இன்ட்ராவெயின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவி அப்புறம் நம்ம கையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஐவி இன்ஜெக்ஷன் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா இந்த மீடியல் குபிட்டல் வெயின். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்தோம் பெசாலிக் வெயின் அண்ட் செஃபாலிக் வெயின் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வெயின் இருக்கும். அதுதான் வந்து ஐவி இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிபி. நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் வந்து எந்த இடத்துல வந்து ஆஸ்குலேட்டிங் பண்ணி அந்த பல்ஸ் வந்து ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் தி பிரேக்கியல் ஆர்டரி, பிரேக்கியல் பல்ஸ் அப்படின்னு ஒரு பல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா கியூபிட்டல் ஃபோர்ஸா ரீஜனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரேக்கியல் பல்ஸ் வந்து ஹியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிளட் ப்ரெஷர் இஸ் யூனிவர்சல் ரெக்கார்டட் பை ஆஸ்குலேட்டிங் த பிரேக்கியல் ஆர்டரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போவில் வந்து கியூபிட்டல் ஃபோர்ஸா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ரீஜனில் தான் வந்து பிரேக்கியல் பல்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பிரேக்கியல் பல்ஸ் மூலியமாக தான் பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 கிளினிக்கல் அனாட்டமி எழுதிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிற கண்டென்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கண்டென்ட்டே வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு வந்து சில இமேஜஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அதில் போய் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 இமேஜஸ் வந்து போட்டுக்கோங்க. கியூபிட்டல் ஃபோர்ஸா இமேஜஸ் வந்து வரைஞ்சிக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜ் போடணும். நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ்க்கு ஒரு இமேஜஸ் வந்து போட்டே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டென்ட்க்கு ஒரு இமேஜ் போடுங்க. ஸோ இந்த 3 இமேஜஸ் வந்து போதுமானது. இந்த 3 இமேஜ்
போட்டுட்டு ஸோ நான் சொன்ன கண்டென்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 பேஜஸ் கவர் ஆகும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து கிளினிக்கல் அனட்டமியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈஸியான கிளினிக்கல் அனட்டமி நான் சொன்ன கதை மாதிரி எழுதி வச்சுருந்தா கூட நல்ல மார்க்ஸ் போடுவாங்க. அண்ட் ஹைலைட் பண்ணிங்க அந்த மீடியல் கியூபிட்டல் வெயின், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து Hey my dears, welcome back to my channel. I am Ranjini. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபிட்டல் ஃபோர்ஸா. இந்த கியூபிட்டல் ஃபோர்ஸா வந்து மோஸ்ட்லி வந்து 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஸோ 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வந்து 3 பேஜுக்கு எழுதுகிற மாதிரி. ஸோ நான் சொல்கிற கண்டென்ட் ப்ளஸ் டயக்ராம் கண்டிப்பாக வந்து விஸ்வராம் சிங், பிடி சரோஸ் இந்த 2 புக்ஸில் 2த்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, ரெண்டுமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். வித் 3D ஸ்ட்ரக்சரோட சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், பவுண்ட்ரிஸ், ரூஃப், ஃப்ளோர், கண்டென்ட் அண்ட் கிளினிக்கல் அனட்டமி. ஸோ எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கிளினிக்கல் அனட்டமி எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு போனஸ் மார்க் மாதிரி தான். யூனிவர்சிட்டி அப்போ கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கிளினிக்கல் அனட்டமி அது வந்து ஒரு இம்ப்ரெசிங் பாயிண்ட் மாதிரி ஓகே. ஸோ அதனால் எந்த ஒரு கொஷின் எழுதினாலும் அதுக்கு ரிலேவெண்ட்டாக ஒரு கிளினிக்கல் அனட்டமி எழுதிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து கிடைக்கும், நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் a triangular halo depression அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் மாதிரி தானே இருக்குது, வந்து கிடைக்கும் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் a triangular halo depression அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் மாதிரி தானே இருக்குது அண்ட் ஹேலோவாக இருக்குது. ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ரீஜன் வரும் அண்ட் இது வந்து ஃபொராம் ரீஜனா. ஸோ இந்த ரெண்டு ரீஜனையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கியூபிட்டல் ஃபோர்ஸா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கனெக்ட்ஸ் த ஆர்ம் அண்ட் ஃபோராம் ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹோமோலோகஸ் அப்படின்னா என்னது சேம், இதே மாதிரி தான் வந்து பாப்ளிட்டியல் ஃபோர்ஸை வந்து லோவர் லிம்பில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அப்பர் லிம்பில் வந்து கியூபிட்டல் ஃபோர்ஸை வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போவுக்கும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து லோவர் லிம்பில் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸாக இதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜஸ் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அது வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா பேக் ஆஃப் த நீல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா எல்போவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ தான், முன்பக்கம், எல்போவோட முன்பக்கம். ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ அப்படின்றது வந்து ரெண்டாவது டாபிக் போட்டு சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன எழுதணும் அப்படின்னா இட் இஸ் a triangular halo depression. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆன்டி கியூபிட்டல் ஃபோர்ஸா. தேர்ட் பாயிண்ட் இட் கனெக்ட்ஸ் த ஆர்ம் அண்ட் ஃபோராம். ஃபோர்த் ஹோமோலோகஸ் வித் பாப்ளிட்டியல் ஃபோர்ஸ் ஆஃப் தி லோவர் லிம்ப் அப்படின்றது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டு இஸ் பிரசன்ட் அட் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ அப்படின்றத போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ த பவுண்டரிஸில் வந்து லேட்ரல் என்ன மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மீடியில் என்ன மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பேஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அப்பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து மீடியலாக ஸோ இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த மசில்ஸ் பேர் என்ன அப்படின்னா ப்ரோனேட்டார் டீரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோனேட்டார் டீரேஸ் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பேஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அப்பாக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து எபிகானில் ஆஃப் தி ஹியூமரஸ். ஸோ இந்த பேஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு எபிகானிலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அப்வர்ட்ஸை நோக்கி இருக்குது, directed upwards. Okay. It represents by an imaginary line joining the front of the two epicondyle of the humerus அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாக்ஸ். ஸோ அப்பாக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஸோ இதுதான் வந்து அப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த அபாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் டேரக்டர் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. இதோட ஏரியா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிரேக்கியோ ரேடியலிஸ் வந்து புனட்டாட்ரஸ் வந்து